learn, educate, organize and agitate. படி, கற்பி, ஒன்று சேர், புரட்சி செய்கின்றால் இந்த நாட்டின் சட்டமேதை 64,000 புத்தகங்களை தன் வாழ்நாள் படித்த மாமேதை புரட்சியாளர் அம்பேத்கர். அப்படி ஒரு ஓர்மை ஏற்படுத்த தான் நாம் தமிழர் கட்சி இந்த மண்ணிலே களமாடுகிறது. எத்தனை ஆண்டு காலம் போராட்டம். அவன் மண்ணை ஆளுகின்ற போது தமிழ்நிலத்தின் மண்ணை தமிழன் தான் ஆள வேண்டும் ஒரு முழக்கத்தை இடுவதற்கு 1000 ஆண்டுகள் எடுத்திருக்கிறது. ராசராசனுக்கு பிறகு ஒருவன் வந்தான் அந்த நிலத்தில். எங்களெல்லாம் சாதிய கூறுகளாக பிரித்த திராவிடத்தை கூறுபடுவதற்கு ஒருவன் வந்தான் நிலத்தில். அரசியல் பேராயுதம் எடுத்தான். என்னை நீ அடிமை என்று எண்ணுகிற பொழுதே உன்னை அழிக்கின்ற பேராயுதமாக நான் மாறுவேன் என்றான் புரட்சியாளர் அம்பேத்கர். என்னை நீ திராவிடன் என்று நீ அழைக்க வந்த தருவாயில் உன்னை குத்தி கிழிப்பதற்கு தான் தமிழ் தேசிய அரசியல் இந்த நிலத்தில் முளைத்திருக்கிற என்பதை நீங்கள் மறந்து விடாதீர்கள். எங்களை கூறுபாட்டாய், பறையன் என்றாய், வல்லன் என்றாய், படையாட்சி என்றாய், முதலி என்றாய், மூப்பனர் என்றாய், எங்களை அகமுடியர் என்றாய், கல்லர் என்றாய், மரவர் என்றாய், எங்களை சாதிய கூறுகளாய் பிரித்தாய். நீ பிரிப்பது தவறடா. அத்தனை ஓர்தாய் மக்கள் நாம் தமிழர்கள் என்று நிலத்தில் விதைப்பதற்கு ஒருவன் வந்தான். அவன் தான் சீமான். அவன் அரசியல் தான் தமிழ் தேசிய அரசியல், நாம் தமிழர் கட்சி அரசியல் நினைக்கிறார்கள். எங்களுக்கு ஒரு கனவு இருக்கிறது. எப்படி சவிகிறார் குளத்திலே 2000 ஆண்டுகளாக தாழ்த்தப்பட்ட மக்கள் இறங்க முடியாமல் இருந்தார்களோ மராட்டியத்தில், அதில் 3000 பேருள்ள புரட்சியாளர் அம்பேத்கர் அந்த குளத்திலே இறங்கி நீரை அருந்திய பொழுது அருந்தி மனிதி என்ற புத்தகத்தை கிழித்து எறிந்தாரோ அதே போல் தமிழ்நாட்டின் அரசியல் களத்திலே சீமான் முதலமைச்சராக இருப்பார். ஆதி திராவிடன் என்று அழைத்த அந்த அழைப்பை கிழித்து ஆதி தமிழன் பறையர்குடி என்று முழங்காம நாங்கள் சாக மாட்டோம். நினைச்சுக்க, யார் ஆதி திராவிடன், யார் அழைக்கிற ஆதி திராவிடன் என்று? நான் பூர்வகுடி தமிழன், நீ எவனை வேறாலும் ஆதி திராவிடன் என்று அழைத்துக்கொள். என்னை அழைக்கிறதுக்கு உனக்கு அருகதை இல்லை. நான் இந்த நிலத்தின் மகன், இந்த நிலத்தின் பூர்வகுடி, ஆதிகுடி, பறையர்குடி. அதை மாத்தணும், சொல்லாடலை மாத்தணும். ஏன்னா அவன் இந்திய தேசியம் என அழைத்தது ஹரிஜன்ஸ், கடவுள் குழந்தை என்று அவன் அழைத்தான். பிறகு என்னை தலித் என்று அழைத்தான். இப்பொழுது இந்த திருட்டு திராவிடம் என்னை திராவிடன் என்று அழைக்கிறது. தமிழனை எப்படி நீ மாற்றுவாய்? இந்த நிலைகள் மாற வேண்டும், அரசாங்கம் மாற வேண்டும், அரசியல் நிலைப்பாடு மாற வேண்டும். அதனால் தான் நாங்கள் நாம் தமிழர் சொல்கிறோம், அடிப்படை மாற்றம், அமைப்பு மாற்றம், அரசியல் மாற்றம். அந்த 3 மாற்றங்களை முன்னிறுத்தி தான் தேர்தல் களத்தில் நாம் தமிழர் கட்சி விக்கிரவாண்டி இது இடைத்தேர்தல் அல்ல, இடைத்தேர்தல். தமிழ் தேசியத்துக்கும் திராவிடத்துக்குமான சண்டை. சாராய வியாபாரிக்கும் சந்தன காட்டின் பிள்ளை அண்ணன் சீமானுக்குமான சண்டை செய்ய வந்திருக்கான். ஒரே ஒரு முறை நீ சாதிக்கு அப்பாற்பட்டு, பணத்துக்கு அப்பாற்பட்டு ஒரு முறை நீ சீமானுக்கு வாக்களிச்சு பார். அரசியல் என்றால் என்ன என்று உங்களுக்கு புரியும். ஆக சிறந்த கனவு எங்களுக்குள் இருக்கிறது. ஏற்றத்தாழ்வுகள்கிட்ட ஒரு சமுதாயத்தை படைக்கணும். நீ நினைக்கிற மாதிரி அல்ல. இன்னைக்கு நேற்று ஒரு இன்ஃபர்மேஷன் ஆர்டிஐல போட்டிருக்கானுங்க. இந்தியா முழுக்க மத்திய பல்கலைக்கழகம் 45 இருக்கு. 45 துணைவேந்தர். இடஒதுக்கீட்டின் பிரகாரம், இந்திய அரசின் இடஒதுக்கீட்டின் பிரகாரம் 7 துணைவேந்தர் தாழ்த்தப்பட்ட சமுதாயத்தில் நான் இருக்கணும். ஒருத்தன் தான் இருக்கிறான். மாண்புமிகு திராவிட மாடல் முதலமைச்சர் அவர்களே, கவர்மெண்ட் ஆஃப் தமிழ்நாடு அரசின் சார்பாக உச்ச நீதிமன்றத்தில் வழக்கு போட ஐயா ஸ்டாலின் அவர்களே, உங்களுக்கு நெஞ்சில மாஞ்சா இருக்கா? ஓபிசி நாங்க 14 பேர் வரணும், 6 பேர் கொடுத்திருக்கிறான். ஓபிசி தலைவர் பெருமக்களே, யாராவது உங்களில் ஒருவர் உச்ச நீதிமன்றத்தில் மத்திய அரசுக்கு எதிராக, பாரதிய ஜனதா அரசுக்கு எதிராக, மோடி அரசுக்கு எதிராக வழக்கு தொடுக்க எவனுக்கா இருக்கா? பேசுவியா? அந்த பேச்செல்லாம் மேடையில பேசுவியா? திராவிட சித்தாந்தங்களை தூக்கி பிடிக்கக்கூடிய ஆரிய சித்தாந்தங்களை, இந்திய தேசிய சித்தாந்தங்களை தூக்கி பிடிக்கிற எவனாவது பேசுவானா? வரலாற்று பிழை செய்து கொண்டு இருக்கிறார்கள். நொண்டி குதிரை எதற்கும் ஆகாத இந்த பாரதிய ஜனதாவை இந்த மண்ணை விட்டு அப்புறப்படுத்தணும். விக்கிரவாண்டி தேர்தலில் என் தம்பி துரைமுருகன் சொன்னது போல நான் தமிழர் வெர்சஸ் டிஎம்கே தான், என்டிகே வெர்சஸ் டிஎம்கே தான். எங்களுக்கு யாரும் எதிரி இல்ல, யாரும் எதிர்ப்புக்காக அண்ணன் சீமான் கட்சி ஆரம்பிக்கவில்லை. ஐயா ராமதாசையோ, எங்களுடைய அண்ணன் சீமானையோ, ஐயா வைகோவையோ யாரையும் எதிர்ப்பதற்கு நாங்கள் கட்சி ஆரம்பிக்கவில்லை. இந்த மண்ணில் திருட்டு திராவிடத்தை
ஒழித்து கட்டி தமிழ் தேசியம் மலதற்கு தான் இந்த கட்சியை நாங்கள் ஆரம்பித்து இருக்கிறோம். எங்க தங்க நிக்கிறா, சாதாரண ஆள் இல்ல. உங்க வேட்பாளர்லாம் கொடுங்க, மேடையில் நிப்பாட்டுங்க. என் தங்கச்சி மருத்துவர் அபிநயா நிப்பாட்டி பாருங்க. ஐடியாலஜிக்கல் பர்சனாலிட்டி, கருத்தியலா பேசுவாயா. ஒரு முறை அந்த பிள்ளைக்கு வாக்களிச்சு பாரு. சும்மா இல்ல, இந்த பேசுறோம்ல இத்தனை பேர் பேச்சு ஒத்தாளம் முழங்குவா. மீண்டும் சொல்கிறேன், 233 சட்டமன்ற வேட்பாளர் ஒரு திராசில். நான் தமிழர் கட்சியின் வேட்பாளரின் அருமை தங்கை அபிநயா ஒரு திராசில் கருத்தியலா நின்று சமமாக சண்டையிடுவாள் என்று கூறி அவளுக்கு மைக் சின்னத்தில் ஒளிவாங்கி சின்னத்தில் ஒரே ஒரு முறை மான தமிழர்களே இனமானம் காக்க மண்மானம் காக்க ஒரே ஒரு முறை மைக் சின்னத்தில் நீங்கள் வாக்களிக்க வேண்டும் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நாம் தமிழர்.